ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த யூன் பார்த்தீங்கன்னா தலையில் கன் எடுத்து வச்சுட்டு வந்திருப்பான். ஸோ நீ வந்துட்டு உன்னோட லவ்வை இந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ணுற அப்படின்னா என்னாலேயும் முடியும்டா அப்படின்னு இங்கே மேரி தான் கதறிட்டு இருக்கா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கரை ஆன் பண்ண நல்ல வேலையாக அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா ஷூட் ஆகலை. ஸோ இப்போ தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் காங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, அட பாவி என்னோட ட்ரிக்கை எனக்கே நீ யூஸ் பண்ணிட்டியே அப்படின்னு. நீ பண்ணுறது லவ் கிடையாது, அவளை நீ வந்துட்டு மிரட்டிகிட்டு இருக்க, அது உன்னோட ஓவர் அப்சஷன் தான், அதை நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாதிரி, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவனால் தடுக்கவும் முடியலை, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஒரு மாதிரி வெக்ஸாகி போய் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த லேடி காப் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபை நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரட்டா, ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் டைம் ஆகலை அப்படின்னு. ஆமாம், இன்னுமே வந்துட்டு டைம் ஆகலை, ஒரே ஒருத்தவன் வந்து மொத்த விஷயங்களையுமே மாற்றி விட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கான். இந்த சைடு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. மேரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டை தாண்டி வந்துட்டாங்க. அப்போ ஒருத்தவன் ஓடி வரான், உங்ககிட்ட பிரசிடெண்ட் வந்து பேசணுமா அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா வீடியோ கால் தான் பண்ணியிருந்துருப்பான் போல். ஸோ அதை ஆன் பண்ணி விடும்போது, ஏம்மா மேரி ரொம்ப தூரமாலாம் போயிடாத, ஏன்னா உங்கள் அம்மா இங்கே இருக்கும்போது நீ எங்கே போகிற, நீ எங்கேயுமே போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், இந்தாங்க உங்கள் பொண்ணோட பேரை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் பார்த்திங்கன்னா கத்துறாங்க, மேரி நீ எங்கே இருக்க, சீக்கிரம் வா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அதனால சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி காங் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து போகிறேன், என்னால் உன் கூட வர முடியாது, நீ இவ்வளோ தூரத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஸோ நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா போகிறா. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா விடமாட்டான், இல்லை கொஞ்சமாதிரி யோசி, எங்கள் அம்மா விட்டுட்டு என்னால் வர முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. வரும்போது இவன் வந்துட்டு அவனோட கோட்டெல்லாம் எடுத்து போற்றி விட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பான் போல். ஸோ அந்த கோட்டை எல்லாமே கீழே விழுந்துருது. இப்போ பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கான். இதை எல்லாத்தையுமே காங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அவள் வந்தோன்னே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா, கேட்குறா, ஏன் இந்த மாதிரி எங்கள் அம்மா வச்சு என்னை மிரட்டுற அப்படின்ட்டு. எனக்கு வேறு வழி இல்லை, நீ இப்போ ரிட்டன் வந்துட்ட, ஸோ நீ பாஸ்டில் என் கூட எந்த மாதிரி இருந்தியோ அதே மாதிரி இருந்துரு அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அம்மா புலம்புறாங்க, நீ ஏன் இவ்வளோ மோசமான ஆளாக இருக்க அப்படின்னு. அப்படியே வெளியே இவனை காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்திங்கன்னா போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது கத்திக்கிட்டே இருக்கான், மேரி மேரி அப்படின்ட்டு. ஆனால் என்ன செய்ய முடியும். ஸோ ரொம்பவே கஷ்டத்தோடு தான் அவன் பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்படியே கையை பார்க்குறான். அவன் என்னோடய கையை பிடிக்கும்போது ஒரு ஹோப் தெரிஞ்சது, நம்ம இங்கேருந்து போகிறோம், நமக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு சொதப்பிட்டான் அப்படின்னு. திரும்பவும் மேரியை கட்டுறாங்க. அவள் பார்த்திங்கன்னா காங்கிட்ட வந்து ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நாளைக்கு புதுசாக ஒரு கேர் கிவர் வருவாங்க, அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, ஸோ நீ வந்துட்டு எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு. நீ தான் சொன்னில்ல என்கிட்ட, எங்கள் அம்மாவை வந்துட்டு டச் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியில்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுற. ஆமாம், நீயும் தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ண என்னை விட்டு போக மாட்டேன்னு. ஆனால் நீ போனில்ல, நீ கன்னை வச்சு மிரட்டின, அதுக்கு என்னை விட்டு நீ போயிடுவியா, நீ என் கூட தான் இருக்கணும். இங்கே பாரு, இதெல்லாம் வந்துட்டு லாக்கு அகைன்ஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் என்னை வந்துட்டு மிரட்டாத, எங்கள் அம்மா வச்சு சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. லவ்னா என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும், ஸோ அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு. அவள் பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் ஒன்றை லவ் பண்ணலை, இதுக்கப்புறமும் பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் எதுவுமே சொல்ல மாட்றா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கானா, எப்படி நீ வேற ஒருத்தனா லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா நீ என்ன தான் மிரட்டினாலும் சரி உருட்டினாலும் சரி, நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் லவ் பண்ண மாட்டேன். ஏன் இந்த மாதிரி நீ எனக்கு பண்ணுற, அப்படி நான் என்ன தான் பண்ணேன், எனக்கு என்ன நினச்சாவே ரொம்ப வெறுப்பாக இருக்குது, சாகலான் போல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவ பார்த்திங்கன்னா சொல்கிறா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்போவோ முடிஞ்சிருச்சு, ஆனால் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்ற, பட் அது உனக்கு புரியுது அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா தட்டி விட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு சொல்லிகிட்டு இருக்கான், உனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு, ஸோ அவனை நான் எப்படி வந்துட்டு என் கையாலே அழிக்கிறேன் அப்படின்றத நீ பாரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுநாள் காலையில் அந்த ஹான் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்கான். ஹனி சீக்கிரம் வா, ஒருத்தவங்க உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. ஹானுக்குமே புரியல, இவன் யாரடா கூப்பிட்றான் அப்படின்ட்டு. உள்ளேருந்து மேரி தான் வந்துட்டுருக்கா. அவளை பார்த்தோன்னே இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன்னு அங்கேருந்து போக பார்க்குறா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஹான் வந்து கேட்குறான், என்ன இதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு. நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீ கேட்காத. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஜாப்பு, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஆமாப்பா, ஆனால் ஒரு விஷயம் இருக்கே, நீ வந்துட்ட உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட அஃபேரில் இருந்த, அவ கூட வெளியே போன, அவள் வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து ஓடுனியே. அந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிய வந்துச்சுன்னா உனக்கு எவன் வேலை கொடுப்பான்? அதனால் நீ ஏன் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த யூன் பையில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் நீ நல்லா வெல் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ மேரி பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. போதும் நிறுத்து, நீ இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு என்ன, நான் உன் கூட இருக்கணும் அவ்வளோதானே, உன் கூட நான் இருக்கேன். ஆனால் நீ அவனை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு. பார்த்தியா, என்னோடய ஒய்ஃப் ரொம்பவே புத்திசாலி, ஆனால் அவள் பேசுகிறதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹானுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறமா இவனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ ரோசி பார்த்தீங்கன்னா, இல்லை வெளியே வராத, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஏன் எதுக்கு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பண்ண கிடையாது, நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெளியே வரேன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு தப்பாக ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களாமே, அவங்க ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களாமே, அதெல்லாமே உண்மையா அப்படி இப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப கூலாக போயிட்டுருக்கான். ஸோ ரோசி வந்து கேட்குறா, இப்போ நம்ம என்னடா பண்ணுறது, இந்த காங்கு பையன் நம்ம ஹாஸ்பிட்டலில் மொத்தமாக மூணுன்னு நினைக்கிறான் போல் அப்படின்னு. நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா மேரியும் அவங்க அம்மாவும் அவனோட கையில் இருக்காங்க. ஸோ நம்ம பொறுமையாக தான் எதாக இருந்தாலுமே பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க, என்னதாம்மா பண்ணுறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கு. பட் இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. அப்படியே காங் பார்த்தீங்கன்னா பிஏட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இந்த விஷயம் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பரவணும். அவன் வந்துட்டு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கான்ல, நல்ல டாக்டர்னு, அந்த பேர் இவனை விட்டு போகணும் அப்படின்னு. இதுக்கப்புறமா 2 டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஆமாக்காங்க, உங்களையே நான் மீட் பண்ணல போர்ட் மீட்டிங்கில், எங்கே போனீங்க அப்படின்ட்டு. இவனுக்கா ஷாக் ஆயிடுது, எது போர்ட் மீட்டிங்கா, அதுவும் நம்மளை விட்டுட்டா அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படின்னு. அதாவது காங் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு சேர்மனாக தான் இருந்திருப்பான். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிட்டான் போல். ஸோ அதை பற்றி கேட்கும்போது, ஆமாப்பா, உனக்கு வந்துட்டு எந்த ஒரு தகுதியுமே இல்லை, தகுதி இல்லாத ஆளை நான் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கம்பெனியில் எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த கொரியாலேயே 3வது டாப் மோஸ்ட் கம்பெனியாக நம்ம கம்பெனி தான் இருக்குது, அப்போ எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு. அட, உன் பொண்டாட்டியை ஒழுங்காக உன்னால் அடக்கி உடக்கி வைக்க முடியல, நீ எப்படி கம்பெனியை பார்த்துக்க போகிற? அவளுக்கு நீ ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தியா? இங்கே பாருங்க, அவள் என்னோட ஒய்ஃபு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க? ஓ, அந்தளவுக்கு வந்துட்டியா, சரிடா, இதுக்கப்புறம் நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு. உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது, ஏன் தெரியுமா, உங்களோட சீக்ரெட்டு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரிலாம் ஸ்மக்லிங் வேலை பண்ணீங்க, அண்ட் எந்தெந்த கேங்கோட உங்களுக்கு லீடு இருக்குது, அண்ட் எப்படி நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சிங்க, அதை முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன அழிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் புதக்குழியில் விழுவீங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அவன் வந்து போயிட்டுருக்கான். எம்புட்டு தைரியம் தான் நீ என்னையவே மிரட்டிட்டு போவ, அதுவும் அவளுக்காக அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸு அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு போயிட்டே இருக்கான். மேரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக அந்த ஜன்னலில் பார்த்துட்டு இருக்கால. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். நான் வந்துட்டு இந்த கம்பெனியை என்னோட தான் ஆக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக நான் மாற போகிறேன். நீ வந்துட்டு என்னோடய மனைவியாக ஆக போகிற. இதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் சரி, நான் உனக்காக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. அப்படியா, நான் ஒரு விஷயத்தை கேட்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ இவனை மட்டும் ஹர்ட் பண்ணாத, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஷயத்த நீ கேட்கும்போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டிவி ஆன் பண்ணுறான். அதாவது இவனோட அந்த மெடிக்கல் லைசன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அதை பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு அவன் என்ன தான் அப்படி பண்ணான் அப்படின்னு. ஏன்னா
ஏன்னா அவன் நம்மளோட லைஃப்பில் ஊடால வந்துட்டு இருக்கான், எனக்கு அது பிடிக்கல. நம்ம 2 பேத்துக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். அவன் யார், அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு தான் பாவம் புலம்பிகிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலம்மா. அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்க அப்படின்றத கூட என்னால் கேட்க முடியல. நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா இவனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நீ ஓகே தானே, நான் ஓகே தான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமு அந்த ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்குறான். அதாவது இவன் வந்துட்டு காங்கோட வீட்டுக்கு போயிருந்திருப்பான்ல, அப்போ அவங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரு லாயர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த விஷயத்த நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது பெரிய ஆபத்தாக கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த விக்டிம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு எவிடன்ஸை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த சைடு இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பா. ஆனால் இவனை இந்த மாதிரி ஆக்குனதுனால இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஸோ நேராக அவள் ட்ராயிங் பண்ணுவாள்ல, அந்த ரூமுக்கு தான் வரா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பா போல். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா அவள் வரைய ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஸர் கிட்டேருந்து கால் வருது. நீ ரொம்பவே நல்ல பையன் அப்படின்றது எனக்கு தெரியும், பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, எல்லா விஷயங்களுமே சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிட்ட போய் கேட்டுட்ருக்கா, நான் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை செல் பண்ணணும் அப்படின்னு. இல்லை நானே வாங்கிக்கிறேன், இல்லை நான் என் ஃப்ரெண்டு மூலமாக விற்றுக்கிறேன், எனக்கு இதுக்கு மட்டும் ஃப்ரீடம் கொடு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு இவனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவளும் உள்ளே வந்தோன்னே அவளை ஃபுல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த லேடி கப் வாங்கிட்டு இருக்கா. இந்தாம்மா இந்த பேக்கு மொத்தத்தையுமே நீயே வச்சுக்க அப்படின்னு. இதுக்கப்புறம் மேரி பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கை கொடுத்துட்ருக்கா. ஒரு மாதிரி கோட் வேர்டில் தான் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால் இதை நீ வந்துட்டு கேலரியில் வச்சிரு அப்படின்னு. அவளுக்கும் புரியுது, பட் இருந்தாலும் இந்த லேடி கப் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக செக் பண்ணுறா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரை டச் பண்ணும்போது ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஃப்ளவருக்குள்ளே எதையோ ஒன்று வச்சுருந்துருப்பா போல். இந்த சைடு இவனை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பான் போல். அதை முடிச்சுட்டு வரும்போது ரோசி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. இந்த மாதிரி மேரி வந்து ஒரு பெயிண்டிங்கை நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்கா, ஸோ நீ சீக்கிரம் வா அப்படின்ட்டு. அவனை பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். இந்த பெயிண்டிங்கோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உனக்காக ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்க்குறான், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எதுவுமே தெரியல. ரோசி பார்த்தீங்கன்னா சரிடா நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்குறான், யோசிச்சு பார்க்குறான் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு வரவே மாட்டுது. அதே சமயம் நம்ம மேரியை கட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காளா, காங் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அவனோட ஃபேஸை வந்துட்டு நம்ம இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிடலாம், ரெடியாக இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இவன் வந்துட்டு நிறைய ஹிடன்ஸ் கேமராலாம் வச்சுருந்துருப்பாள்ல, ஸோ அதில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பா போல். அந்த மெமரி கார்டை தான் அந்த ஃப்ளவருக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த பெயிண்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்திருப்பா போல். இந்த சைடு நம்ம இவனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே கையை வச்சு பார்க்குறான். ஒரு ஃப்ளவர் மட்டும் நல்லா கொஞ்சம் மொந்தமாக இருக்குது. என்னடா அது அப்படின்ட்டு அதை குத்தி உடச்சி பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் போட்டு இவன் வந்து மேரியை அடிச்சிருந்துருப்பான்ல, அந்த விஷயங்கள் ஃபுல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை பார்க்க இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. அதே சமயம் மேரியை பார்த்தீங்கன்னா காங் வந்துட்டு பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக. அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் அவனோட ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் நீ ரொம்பவே ஹாப்பியாக இருப்ப அப்படி இப்படின்ட்டு அவன் வாட்டில் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கண்டுக்கல. ஏன் இதை பண்ணியே ஆகணுமா, எனக்கு இந்த ஃபேஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கு. இது ஒன்றும் உன்னோட ஃபேஸ் இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த ஃபேஸில் நான் இருக்கும்போது தான் ட்ரூ லவ்னா என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. இங்கே பாரு, அவன் ஒன்றை லவ் பண்ணலை, அவன் பொண்டாட்டியோட ஃபேஸை உனக்கு வச்சுருக்கான், அந்த ஃபேஸை மட்டும்தான் அவன் லவ் பண்ணான், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. எல்லாருமே ஒன்றை மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நீ வந்துட்டு என்னையா எப்பவுமே பார்த்ததில்ல, என் ஃபேஸை பார்த்து தானே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அது மாதிரி அவன் கிடையாது. என் ஃபேஸ் எப்படி இருந்தாலும் சரி, அவன் என்னோட சோலை தான் லவ் பண்ணுறானே தவிர என்னோட அப்பீரன்ஸை கிடையாது. ஆனால் நீ அப்படின்ற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமு இவன்கிட்ட வந்து கால் வருது, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. இவன் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. அப்படியாப்பா, இதை கேளு அப்படின்ட்டு அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விடுறான்.
ஸோ அவன் சொல்லியிருந்திருப்பான், நானும் மேரியும் வாழ்ந்தா ஒண்ணா வாழ்வோம்டா. இல்லன்னா நாங்க 2 பேருமே செத்து போயிருவோம்டா. நான் சாக வப்பேன்டா அப்டின்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப நீ வரியா என்ன மீட் பண்ண அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது மேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அப்பாடா நம்மள எப்படினாச்சும் காப்பாத்திருவான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வருது. காங்கும் பார்த்தீங்கன்னா அவன வந்து மீட் பண்றான். என்னடா அவனோட ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு. என் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றதுக்காகலாம் நான் இத பத்தி எதுவுமே பண்ண கிடையாது. ஏன்னா, எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. நான் வந்துட்டு இந்த மாதிரி தப்பான எந்த ஒரு விஷயங்களுமே பண்ணல. ஆனா, மேரி வந்து உன் கையில இருக்கா? அதுக்காக மட்டும் தான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு. அந்த சைடு மேரிய காட்டுறாங்க. இவளுக்கு இப்ப தான் ரொம்பவே நிம்மதியா இருக்கு. கண்டிப்பா அவன் வந்துட்டு என்னை இங்கேருந்து கூட்டு போயிருவான். என்னோட லவ் கண்டிப்பா என்ன மீட் பண்ணி கூட்டு போயிருவான் அப்படின்ட்டு ரொம்ப ஹேப்பியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, யூன் வந்து காங்குக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இவனும் கேட்குறான், நான் எதுக்காகடா உன்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு. நீ என்னை வந்து மீட் பண்ணுவடி, ஏன்னா நான் வந்துட்டு நிறைய எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயங்களை மட்டும் ப்ளே பண்ணுறான். ஸோ காங் வந்து கன்னெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் தான். அதை பார்த்தோன்னு அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது மேரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஹாப்பி ஆகுற மாதிரி தெரியுது. அவனும் சொல்லிட்டு இருக்கா, நான் சென்ட் பண்ண மெசேஜ் வந்துட்டு அவனுக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் அவங்கள கூப்பிட்றான் அப்படின்ட்டு. இவனுக்கு புரியல என்ன சொல்ல வர அப்படின்னு. அதாவது, நீ என்னை அடிச்சில்ல, அந்த ஃபுட்டேஜை நான் தான் சென்ட் பண்ணேன். எனக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே தெரியலை அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். உங்கள் பிஏட்ட பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த ஆப்ரேஷனை தள்ளி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் என்னாச்சு, நான் சொன்னதை மட்டும் பண்ணுடா அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. மேரி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே காரில் திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இந்த சைடு காங் பார்த்தீங்கன்னா யூனை வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எதுக்குடா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த ஆடியோ வச்சு நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு. இருப்பா, இந்த ஆடியோ மட்டும் என்கிட்ட கிடையாது, இந்த வீடியோவையும் பாரு அப்படின்ட்டு இவன் வந்து மேரியை அடிச்சிருந்துருப்பான்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காட்டுறான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு, மேரி அவளோட விருப்பத்தோட தான் என்கிட்ட ரிட்டன் வந்தா. எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் தயவு செஞ்சு நீ வராத அப்படின்ட்டு. இங்கே பாரு, உங்ககிட்ட நான் வள கொலன்லாம் பேச விரும்பவே இல்லை. ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஆன்லைனில் ரெடியாக வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பட்டனை மட்டும் நான் அமுக்குனேன்னு வச்சுக்கோவேன், உன்னோட மொத்த கெரியருமே போயிடும். உன்னோட வீடு, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ், உன்னோட கம்பெனி எல்லாமே வந்து லாஸ் ஆயிரும். உன்னை வந்து கிரிமினல் வழக்கில் பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. ஸோ நீ எல்லாத்தையுமே இழக்க போறியா, இல்லை மேரியை வந்துட்டு போக விட போறியா அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி சிரிக்கிறான். சைக்கோவாகவே மாறிடுவான் போல். இப்போவே இந்த ஃபுட்டேஜை நீ வந்துட்டு டெலீட் பண்ண அப்படின்னு. என்னப்பா என்கிட்ட ரொம்பவே ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறேன்னு நினப்பா, இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவனுங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவானுங்க. அது மட்டும் இல்லை, என்னோட ரியல் டைம் லொக்கேஷனுமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது, பேசாமல் அவளை வெளியே விடு, அது மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது காங் பார்த்தீங்கன்னா டம்முன்னு கதவை அடைச்சிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், நீ இங்கே இருக்கணுமா இல்லை அவனோட போகணுமா அப்படின்றத நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா திடீர்னு வந்து வந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ இவ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா சொல்லி பார்க்குறான், இல்லை இதுக்கப்புறம் நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஸோ நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், சொன்னால் புரிஞ்சுக்கோ, இங்கே இரு அப்படின்னு. இல்லை நான் இங்கேருந்து போகிறேன், இதுதான் நம்மளோட வீடு, நீ எங்கே போவ அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்து சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு, உங்கள் அம்மாவோட ஃபேஸை தானே என் ஃபேஸில் நீ பார்த்த, இதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வந்துட்டு பெர்மனண்ட்டாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வந்துட்டு உன்னை தனியாக விட்டுட்டு போகணும்னு நினச்சதே இல்லை. உங்கள் அப்பாவோட இந்த நரகத்தில் வாழ பிடிக்காம தான் அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. உங்கள் அம்மாவையும் என்னையுமே இங்கேருந்து போக விடு அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து சாக விரும்பலை, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. அவள் வந்துட்டு பிடிச்சிருந்துருப்பான். ஸோ அப்படியே கையை பார்த்தீங்கன்னா விட்டுறான், போ இங்கேருந்து போ அப்படின்ட்டு. அவளுக்கா ஆச்சரியமாக இருக்குது, ஆத்தாடி இவன் மனசு மாறினதோடு நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா வந்து உசுப்பிட்டுருக்கா, வாங்கம்மா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் காங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு அந்த லேடிக்கா போகிறாங்க. ஹீரோயின் இங்கேருந்து போக விடலாமா அப்படின்ட்டு. ஆமாம்
அவளை இங்கேருந்து போக விடுங்க, எல்லா கதவுமே ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு. ஸோ மேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. வாசலை பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்த சைடு இவனுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் அவங்க அம்மாவை அப்படியே தள்ளிட்டு வந்துட்டுருக்கா. இவனை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா மேரியோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஓகே தானே, நல்லா இருக்கீங்கள அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. அப்படியே மேரியை பார்க்கும்போது அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேருமே அந்த வீல் சேரை பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போயிட்டுருக்காங்களா. இதை காங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டத்தோடு பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த வீட்டை சுற்றி சுற்றி காங் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். முடியல, எல்லா இடத்துலையுமே அவள் இருந்த அந்த ஞாபகம் தான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவள் சொல்லியிருந்திருப்பாள்ல, அவங்க அம்மா வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக கிடையாது, இந்த நரகத்தில் வாழ பிடிக்காம தான் அவங்க உயிரையே எடுத்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறான். அதே சமயம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இவனோட வீட்டுக்கு இவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. ரோசி தான் வெல்கம் பண்ணுறா. காங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கா என்னன்றது தெரில. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா குடிச்சிட்ருக்கான். இந்த சைடை மேரி பார்த்தீங்கன்னா இவனோட வீட்லேயே கொஞ்சம் நல்லாவே செட்டில் ஆகிட்டா. அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. இந்த சைடு காங்கு பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. எதுக்குன்னு தெரில. மேரி வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, உங்கள் அம்மாவோட ஃபேஸ் வந்துட்டு என் ஃபேஸில் இதுக்கப்புறம் கிடையாது, உங்கள் அம்மா ஃபேஸை தானே என்கிட்டேருந்து நீ லவ் பண்ண, அதுவே இப்போ கிடையாது, என்னை இங்கேருந்து போக விடு அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. இவன் பார்த்தீங்கன்னா நெத்தியில் கன்னை வச்சு ட்ரிக்கர் பண்ணுறான். ஸோ என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த சைடு இவ பார்த்தீங்கன்னா பதறி போய் எழுந்திரிச்சிட்ருக்கா. அப்போ அவன் செத்து போயிட்டானாடா அப்படின்ற மாதிரி பார்த்தா அதான் கிடையாது, குடிச்சிட்டு கீழே மட்டையாகி தான் கிடக்கான். இதுக்கப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா மேரியோட அம்மா கூட பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கான். அந்த அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்கும்போது அவளுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவள் வந்துட்டு சொல்லிட்டுருக்கான், இப்போ தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு. அப்படியே காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோ, அப்புறம் மேரி கூட எடுத்த ஃபோட்டோலாம் வச்சுருந்துருப்பான்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்போ அவள் சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, அவங்க அப்பா கூட இருக்க பிடிக்காம தான் அவங்க வந்துட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். என்னையவும் உங்கள் அம்மாவையும் போக விடு. அதெல்லாம் யோசிச்சு இவன் பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு 2 ஃபோட்டோவுமே எரிச்சிட்ருக்கான். அங்கேருந்து போகிறான். ஒரு வேளை மனசு மாறிட்டானா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா இவனை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, ஸோ நான் போய் தான் ஆகணும், நான் உன்னை ஆல்ரெடி ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ஆனால் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதே சமயம் காங்க தான் காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் போஸ்டிங்லேருந்து தூக்கிட்டாங்க போல், வேறு ஒரு ஆளோட நேம் போர்டு தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்காக வெறி ஆகிட்டுருக்கு. ஸோ பிஏ வந்து சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நியூ சேர்மனை அப்படின்றது தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. சரி அதை விடு, நான் கேட்ட விஷயங்கள்லாம் எங்கே அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கான். அதாவது காங்கோட அப்பா வந்துட்டு என்னெல்லாம் ஃப்ராட்தனம் பண்ணார் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்டாமா. அது மட்டும் இல்லை, நான் அந்த டிவோர்ஸ் ஃபைலை வந்துட்டு ரெடி பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, உண்மைக்குமே நீங்கள் அவங்கள டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா, ஏன் அதை நான் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி காங் கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவனுக்குமே ஒன்றும் புரியலை. அதே சமயம் இவன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கான். பட் அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்க்கு வெளியே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான போராட்டம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த 2 நர்ஸும் எடுத்து சொல்லும்போது இவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதே சமயம் மேரியை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தலைலாம் வாரி விட்டுட்டுருக்கா. நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு இடத்துக்கு போக போகிறோமா, அங்கே வந்துட்டு கடல், அழகான பூக்கள் எல்லாமே இருக்கும், அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் கால் வருது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணும்போது காங் தான் பண்ணியிருந்திருப்பான் போல். எனக்கு தெரியும் நீ அங்கே தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஸோ அதனால் நான் உன்னை மீட் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரி ஓகே, நான் வந்துட்டு இந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்கலான்னு நினச்சேன், லாஸ்ட்டாக மீட் பண்ணலான்னு நினச்சேன், உனக்கு விருப்பம் இல்லை, ஓகே நானே இதை டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அவன் புதுசு புதுசால பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா இவனை தான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான். அவன் கேட்குறான், அம்மா எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. அதுவா, நான் வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, அதான் இந்த பேப்பர்ஸை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு. அதை கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கான். பிஏ வந்து கேட்குறான், நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறான். இவனும் மேரி வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக நடந்து போகிற மாதிரி, அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அதே சமயம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே மேரிட்ட கொடுக்குறான். அவளுக்கு நம்பவே முடியல, என்னால் சத்தியமாக நம்பவே முடியல அப்படின்னு. நம்ம ஃப்ரீடமுக்கு ரொம்பவே கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு.
மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை யூனோட அம்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமு காங் பார்த்தீங்கன்னா யூனுக்கு கால் பண்ணி நான் அவகிட்ட இந்த டிவோர்ஸை பற்றி பேசணும், ஸோ அவட்ட ஃபோனை கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யூன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் போட்டு பேச சொல்கிறான். சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு. அதாவது இன்றைக்கே வந்துட்டு நம்ம டிவோர்ஸை போய்ட்டு ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா என் மனசு மாறிடும், அதுக்கப்புறம் எப்போவுமே வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் வந்து சொல்கிறான் உங்கள் அம்மாவை போய்ட்டு அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு. இல்லை, இவன் வந்துட்டு மைண்டு மாறதுக்குள்ளேயும் நான் போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிக்கணும், நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ நானே இதை முடிச்சுக்கிறேன், நீயும் என் கூட சேர்ந்து வந்த அப்படின்னா அவனோட மைண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால நீ பார்த்துப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்குறான். இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ, இதில் வந்துட்டு நான் ஜிபிஆர்எஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நீ எங்கே இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனையும் வாங்கிட்டு காரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். இந்த சைடு காங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம கோர்ட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு, ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், இதான லாஸ்ட்டு, கொஞ்சம் பேசிட்டு இங்கேருந்து போகலாமே அப்படின்ட்டு. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த சைடு மேரியோட அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க. சைடு காங் பார்த்தீங்கன்னா ஒயினெல்லாம் ஊற்றி கொடுக்க போகிறானா, இல்லை நான் வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி மேரி, நான் இந்த டிவோர்ஸை உனக்கு கொடுக்கறதுனால நான் உன்னை மறந்துடுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு. நீ ஒரு விஷயத்த மாற்றிப்பேன்னு சொல்லுவேன், ஆனால் திரும்ப திரும்ப அதே விஷயத்த தான் பண்ணிகிட்டே இருப்ப, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ நீ எப்படா சேஞ்ச் ஆவ அப்படின்றத தான் நானும் ஒரு நாளுமே வெயிட் பண்ணி ரொம்பவே வந்துட்டு டிப்ரெஷன்லாம் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு மேலே நீ எதையுமே பேச வேண்டாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன், நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம 2 பேத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு, ஸோ அதை நீ அக்செப்ட் பண்ண அப்படின்னு. இவனுக்கா எல்லாமே நம்மளுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அதே சமயம் நம்ம யூனை தான் காட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு. என் பொண்ணு எங்கே, அவளை போயிட்டு நீங்கள் கூப்பிட்டு வாங்க, என்னால் அவள் ரொம்பவே கஷ்டங்களாக அனுபவிச்சிருக்கா, இதுக்கு மேலேயும் அவள் கஷ்டப்படக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கம்மா, அவள் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த முடிக்கிறதுக்காக தான் போயிருக்கா, ஸோ நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. இல்லை நீ உடனடியாக போ, அவளை காப்பாற்ற, அவள் ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். இவனும் அட்டன் பண்ண போகிறா. 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க போல். ஸோ அந்த ஃபோனை எடுக்க போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா அதை வெடுக்குன்னு பிடிங்க அந்த சைட் போட்டுட்ருக்கான். இது நம்மளோட லாஸ்ட் மூமெண்ட்டு, ஸோ உன்னோட ஃபோக்கஸ் என் மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாத அப்படின்ட்டு. அவளுக்காக கொஞ்சம் வெறுப்பாயிட்டுருக்கு, என்னடா அவன் இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு. இதுக்கப்புறம் காங் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டோட வாசலுக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இங்கே தான் எண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்குல்ல அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டெசிஷன் தான், பட் நீ அதை எடுத்திருக்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் யூன்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. ஸோ திரும்பவும் அந்த ஃபோனை எடுக்க போகிறாளா, இவன் என்ன நினச்சான்னு தெரில. காரை பார்த்தீங்கன்னா வேகமாக யூட்டன் போட்டு டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அவ்வளோக்கா பயமாயிடுது. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதுவா, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் ஒரு தீம் பார்க்கில் மீட் பண்ணோம்ல, அங்கே கூட நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தியே, அந்த இடம் எனக்கு சடனாக ஞாபகம் வந்துருச்சு, ஸோ அதான் நம்ம 2 பேரும் லாஸ்ட்டாக ஒரு டைம் அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு புரியுதா? லாஸ்ட்டாக நம்ம 2 பேரும் அங்கே போகலாம், இது மட்டும்தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. இங்கே பாரு, சும்மா நீ இந்த மாதிரி பண்ணாத, காரை வந்துட்டு நீ யூட்டர்ன் பண்ணு, நம்ம வந்துட்டு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபோன் கால் பண்ணி பார்க்குறான், முடியல. சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல், நம்ம வந்துட்டு கிளம்பிடலான்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஆர்எஸை ட்ராக் பண்ணி தான் வந்துட்டுருக்கான். இந்த சைடு இவன் பார்த்தீங்கன்னா அந்த தீம் பார்க்குக்கும் கூப்பிட்டு போகல, வேறு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவளா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி பார்க்குறா, ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லையா. சரிடா கார்லேருந்து குதிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட்டை கழட்ட போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா காரை ஸ்டாப் பண்ணிடுறான். இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து இறங்கி போகிறாள். அவனுக்கு என்ன பிரச்சனை, அவங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக பேசணும் தானே சொல்கிறேன் அப்படின்னு, உன்னை நம்பி நான் வந்தேன்ல, என்ன தாண்டா சொல்லணும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா நான் உன் கூட கொஞ்சம் தூரம் நடந்து போய் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு கூட நீ வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்க மாட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. இந்த சைடு யூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கான். அதே சமயம் காங் பார்த்தீங்கன்னா மேரியை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புழுப்பூச்சியை கூட காணும். சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே வறண்ட நிலமாக தான் இருக்குது.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவளை இழுத்துட்டு வந்து அப்படியே போட்டுட்ருக்கான். நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தோம். நீ என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண, என்னோட கையை பிடிச்சிக்கிட்ட, என்னை நீ கம்ஃபர்ட் பண்ண. அந்த அந்த மூமெண்ட்டெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஆனால் நீ இப்போது என்னை விட்டு போகணும் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கில்ல. சரி அதை விடு. பாஸ்டில் நீ என்னை லவ் பண்ண தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இந்த டைம் ஒரே ஒரு டைம் மட்டும் ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு, என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ஏன்னா நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவ்வளோதான். இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பின் உச்சத்துக்கே போயிட்டுருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்ன இப்போ நீ என்ன கொலை பண்ண போறியா? தாராளமாக கொலை பண்ணு, அப்போனாச்சும் நான் நிம்மதியாக இருப்பேன். ஆனால் நான் சாக போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வேறு ஒரு பர்சனை, எனக்கு பிடிச்ச பர்சனை நான் லவ் பண்ணுறேன்ற அந்த சந்தோஷத்தோடு நான் சாவேன் அப்படின்ட்டு. இவனா ஐயோ பைத்தியமாகவே ஆயிடுவான் போல. அப்போது நான் வேறு வழியை தான் தேடுவேன். உன்னோட ஹார்ட்டை எப்படி வின் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நான் கண்டுபிடிப்பேன். நீ இப்போ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொன்னியே, அவனை மாதிரி உன்னோட ஃபேஸை பார்த்து லவ் பண்ணாமல் உன்னோட சோலை பார்த்து லவ் பண்ணுவேன். இந்த கண்ணுனால தானே உனக்கு பிரச்சனை. நான் வந்துட்டு உன்னை மேரியை பார்க்காம எங்கள் அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த கண்ணே வேண்டாம். அப்போனாச்சும் நீ என் கூட இருப்பில்ல, அப்படின்னாச்சும் நான் என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணுவேன்ல அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை அவனோட கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவளுக்கா இல்லை இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தடுக்க போகிறா. ஸோ கன் பார்த்தீங்கன்னா ஷூட் ஆகுது. என்ன ஆச்சுன்றதே தெரில. அதே சமயம் இவனை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த காரை செக் பண்ணி பார்க்குறான். சுற்றி கத்திக்கிட்டே இருக்கான் மேரி அப்படின்ட்டு. ஆனால் யாருமே காணோம். அவன் தான் ரொம்ப தூரம் இழுத்துட்டு வந்திருப்பானே மேரியை. ஸோ இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நியூவாக லைஃப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாகவே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் தான் காட்டுறாங்க. ஸோ போன எபிசோடில் வந்துட்டு அவன் ஷூட் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கோம். பட் உண்மையாகவே ஷூட் பண்ணியிருக்கான். அவனோட கண்ணில் அடிபட்டு ரத்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. மேரி தான் ஃபஸ்ட்டு கண் முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஒரு மாதிரி பதட்டமாகுது, கத்திக்கிட்டே இருக்கா, யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப்புக்கு வாங்க வாங்க அப்படின்னு. ஸோ காங்கோட பேக்கெட்டில் ஃபோன் இருக்கும்ல, அந்த ஃபோனை எடுத்தவ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிடுறா. ஸோ இந்த சைடு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் யூன் பார்த்தீங்கன்னா இன்னுமே தேடிட்டு தான் இருக்கான். காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலமையிலையும் எங்கே மேரி, எங்கே என் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரியே தான் கேட்டுட்டு வந்துட்டுருக்கா. மேரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் அட்மிட் பண்ணிடுறானுங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கத்தில் தான் இருக்கா. அப்படியே லைட்டாக முழிப்பு தட்டுது. இவளும் கண் முழிச்சு பார்க்குறா. ஒரு நர்ஸ் வந்து கேட்குறாங்க, கண் முழிச்சிட்டிங்களா அப்படின்னு. அது இருக்கட்டும், என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு. அவருக்கு கண்ணில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் அவர் பண்ணிக்க மாட்டுறாரு. உங்களையே தான் தேடிட்டு இருக்காரு. சரி நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுது. இவளுக்கா ஒரு மாதிரி பயம் ஆகிடுது. என்ன இவன் நம்மளை தான் இன்னியும் தேடிட்டு இருக்கானா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே காங்க கட்டுறாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கான். அந்த நர்ஸை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான், எங்கே மேரி அப்படின்னு. மேரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து மெதுவாக வந்துட்டு இருக்காளா. அந்த டைம் வந்துட்டு காங்க ஏதோ பேசிட்டே வர சத்தம் கேட்குது. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பூச்செடிக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. இவனும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவளுக்கா ஆத்தாடி ஜஸ்ட் மிஸ் நம்ம மாட்டியிருந்திருப்போமே அப்படின்ட்டு டக்குன்னு அவள் பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிட்டு இருக்கா. காங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறி அவ இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு போயிட்டு பார்த்தா ஆளை காணோம். இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சைடு அந்த யூனை காட்டுறாங்க. அவன் இப்போதான் அந்த ஸ்பாட்டுக்கே வந்திருப்பான் போல. ஸோ நிறைய போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களா. அவன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுமே நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லும்போது இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டக்குன்னு அங்கே தான் வந்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம காங்கு பார்த்தீங்கன்னா அவளை காணுமே அப்படின்ட்டு அப்படியே வெளியே தேடி வந்துட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டா. ஆனால் இவனுக்கு கண்ணில் பயங்கரமாக அடிபட்டுருக்குல்ல. ஸோ ஒரு மாதிரி தலை பார்த்தீங்கன்னா கிங்குன்னு அடிக்கடி வந்துட்டு ஒரு மாதிரி கியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே தலையை பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துடுறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காங்கோட பிஏ இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவன் இல்லை நான் வரமாட்டேன், நான் மேரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
மேரி பார்த்தீங்கன்னா, ரோட்ல அப்படியே போயிட்டுருக்கா. எங்கே போறது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. கரெக்ட்டா யூன் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். ஸோ, அப்படியே நேரா உள்ள போயிட்டு பார்க்குறானா, அங்க காங் பார்த்தீங்கன்னா, "நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன். நான் மேரிய போயிட்டு கண்டுபிடிக்கணும். எங்க அவ? எங்க அவ?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அந்த பிஏ தான் கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு இருக்கான். "கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேடலாம்." அப்படின்னு. ஸோ, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூன் பார்க்குறான். நல்ல வேளை மேரி வெளிய தான் இருக்கா. அவள நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, கார் எடுத்துட்டு வெளிய வந்துட்டுருக்கான். இந்த சைடு இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி தான் நடந்து வந்துட்டுருக்கா. நல்ல வேளையா அந்த வழியா தான் இவனுமே வரான். ஸோ கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறானா, இவனும் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறா. ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவனோட காருக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி அவங்க நின்றுப்பாங்களோ, அதே மாதிரி தான் இப்போவுமே அவ நின்னுட்டுருக்கா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ வந்து சொல்றா, "லாஸ்ட் டைமு என் கூட வா, கண்டிப்பா வந்துட்டு என்ன போக விடுவேன்." அப்படின்ற மாரிலாம் சொன்னா. ஆனா ஆனா, அவன் வந்துட்டு திருந்தவே இல்ல அப்படின்னு. சரி, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே மயங்கிர்றா. இந்த சைடு இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனா, இவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம். நான் போயிட்டு மேரிய கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும்னு" சொல்லிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அந்த இடத்தையே ரணகளமா ஆக்கிட்டு இருக்கான். ஸோ, அந்த நர்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மயக்க ஊசிய போட்டுறானுங்க. அப்படியே மயங்கிர்றான். இந்த சைடு மேரிய தான் காட்டுறாங்க. இவளையுமே ஹாஸ்பிட்டல்ல வந்து தான் அட்மிட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுமே பார்த்தீங்கன்னா, கண் முழிச்சிர்றா. "இங்க பாரு, நமக்கான ஹெவன் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹேப்பியா இருக்கலாம்." அப்படின்ற மாரிலாம் அவைங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு காங் பார்த்தீங்கன்னா, கண் முழிச்சிர்றான். அவனோட பிஏ பார்த்தீங்கன்னா, அவன பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கான். ஆனா இவனா, "நான் இங்கேருந்து உடனடியா போகணும். இந்த போலீஸ வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணு" அப்படின்னு. "இல்ல சார், உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்துட்டு இப்ப தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து" அப்படின்னு. "இல்ல, ப்ளீஸ் நான் சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாரி காங் வந்து கெஞ்சிட்டு இருக்கான். இந்த சைடு மேரி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட தான் ஃபோன் வந்து பேசிட்டு இருக்கா. "கூடிய சீக்கிரம் நான் உங்கள மீட் பண்ண வரேம்மா" அப்படின்னு. ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டு, இவன பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "நீ இல்ல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேப்பி வந்து கிடைச்சிருக்காது" அப்படின்னு. இந்த விஷயங்கள இவ இருக்காள ரோசி, அவ பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே என்ன பண்றது? அவங்க 2 பேரும் தானே லவ் பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்லா ஹேப்பியா இருக்கட்டும் அப்படின்ற மாரி ஒரு பெருந்தன்மையோட லைட்டா சிரிச்சுட்டு அவ பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து போயிட்டுருக்கா. வெளிய வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரி இங்கேருந்து போகலாமேன்னு திரும்பி பார்த்தா, காங் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி வந்து நிக்கிறா. அவ பயந்தே போயிர்றா. "மேரி, மேரி எங்க?" அப்படின்னு. அவ அவ இங்க இல்ல, வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்கிட்ட என்னைக்குமே நீ உண்மைய சொல்ல மாட்டீல" அப்படின்ட்டு ரோசிய பார்த்தீங்கன்னா புடிச்சு தள்ளிட்டு அங்கேருந்து போறானா. "இல்ல, இல்ல. நீங்க போகாத, சொன்னா கேளு" அப்படின்ட்டு. ஆனா அவன் கேட்டுருவானா? அவன் பார்த்தீங்கன்னா புடிச்சு தள்ளிட்டு உள்ள போயிட்டே இருக்கான். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரில. ஸோ நேரா பார்த்தீங்கன்னா இவனுக்கு விஷயத்த பாஸ் பண்ணிடுறான். "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு. மேரி கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். "நீ கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன்" அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட்டா லிஃப்ட் கிட்ட நிக்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா வரான். "அம்மா, மேரி எங்க?" அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். அவன பார்த்தீங்கன்னா அப்படியே மாடிக்கு கூட்டு போயிடுறான். இந்த சைடு இவளும் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறா. என்னடா போனவன காணோமே அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வெளிய அப்படியே மெதுவா வந்துட்டுருக்கா. சைடு காங் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கா, "மேரி எங்க? அவ எங்கன்னு சொல்லு. என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இப்போ அவ ஓகேவா தானே இருக்கா?" அப்படின்ற மாரி சம்மந்தமே இல்லாம கேட்குறான். ஸோ இவனா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டுது. இந்த விஷயங்கள் எப்போ முடியும் தெரியுமா? நானோ இல்லை மேரியோ செத்து போனால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ட்டு. இல்லை, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "நீ தாண்டா, நீ மட்டும் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் வராமல் இருந்திருந்த இந்த பிரச்சனையே வந்திருக்காது" அப்படின்ட்டு காங் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அப்படியே மாடியிலேருந்து கீழே தள்ளிட்டு இருக்கான். "நீ மட்டும் அவளோட லைஃப்பில் வரல, அவள் என்னை விட்டு போயிருந்திருக்கவே மாட்டாடா. சாகுடா, நீ செத்தாதான்டா எனக்கு நிம்மதி" அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவன் மண்டை அப்படியே டிங்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக ஆகிட்டு இருக்கான். ஸோ இதை யூஸ் பண்ணி இவன் பார்த்தீங்கன்னா அவட பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கான். மேரி பார்த்தீங்கன்னா இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா மாடிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கா. ஓ, காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், "உன்னை கொலை பண்ணுறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஏன்னா மேரி வந்துட்டு என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டே தான் இருப்பான். நானும் ஒரு மிருகம் மாதிரி மாறிட்டே தான் இருப்பேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். என்ன தெரியுமா? நீ பேசாமல் என்ன கொலை பண்ணிடு. ஏன்னா நீ வந்துட்டு மேரி சேஃபாக இருக்கணும்னு தானே நினைக்கிற. நீ என்னை கொலை பண்ணிட்ட அப்படின்னா அவள் ஃப்ரீ ஆயிடுவா. ஸோ நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம். நான் வந்துட்டு செத்து போயிடுவேன்ல. நான் நிறைய டைம் வந்துட்டு சாகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்னால் முடியலை.
அட்லீஸ்ட் நீ அது பண்ணு, நீ பண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், ஏன் ஏன் நீ வந்துட்டு அவளை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற? நீ வந்துட்டு செத்து போனால் மட்டும்தான் அவள் வந்துட்டு பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னா நான் அதை கூட செய்ய தயாராக தான் இருப்பேன் அப்படின்ட்டு இவனோட கண்ணும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலங்குது. ஸோ ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக மேரி பார்த்திங்கன்னா வந்துடுறா. இல்லை நீ இந்த மாதிரி பண்ணாத, எனக்காக நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு இங்கே வந்து இங்கேருந்து போ, நீ என்னை கொல்லுடா, நீ என்னை கொல்லுடா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு அப்படியே காங்க பிடிச்சி தள்ளி விடுவான்னு பார்த்தா அவனை பார்த்தீங்கன்னா இந்த சைடு இழுத்து போட்டுறான். அவனுக்கு கண்ணில் வேற அடிபட்டுருக்குல்ல. ஸோ ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வேற வந்துட்டு இருக்காங்க. ஸோ காங்க பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரியை கூப்பிட்டு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் என்னை வந்துட்டு அடித்து கஷ்டப்படுத்தியிருக்கான், அவங்ககிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் யூன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போகிறான் போல். ஸோ அப்படியே சைகையாலே சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே காங்க தான் காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டானுங்க. இவன் ஒரு மாதிரி அப்படியே விரக்தியோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ரோசியை காட்டுறாங்க. ஸோ காங்க பார்த்தீங்கன்னா வெயிலில் வெளியே எடுத்திருப்பாங்க போல். அவன் அப்படியே வெளியே பியோட வந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு இன்டர்வியூ தான் கேட்டுட்ருக்காங்க. ரோசி பார்த்தீங்கன்னா டக்குன்னு யூனுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, காங்கோட இன்டர்வியூ நீ பார்த்தியா அப்படின்னு. இல்லை அவன் என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை அடிச்சிங்களா, ரொம்ப கொடுமைப்படுத்துனீங்களா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிஏ வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது, ஆமாம் என் ஒய்ஃப் என்னெல்லாம் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலோ எல்லாமே உண்மை தான், அது மட்டும் இல்லை, என்கிட்ட நிறைய ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, எங்கள் அப்பங்காரன் என்னெல்லாம் தப்பு பண்ணான், என்னெல்லாம் ஃப்ராடுத்தனை பண்ணான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவான் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ காங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அப்பா மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட வாழக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ நானுமே வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போகலான்னு தான் நினச்சேன். பட் என்னால் முடியலை. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டராக வந்து நிற்கிறேன். இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இந்த சைடு ரோசி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, டே அவன் வந்துட்டு அந்த கம்பெனியவே ஒட்டு மொத்தமாக அழிச்சு விட்டுட்டான்டா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே திரும்பி மேரியை தான் பார்க்குறான். ஒரு மாதிரி சிரிக்க, இவனும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். இதுக்கப்புறமா இந்த பிஏ பார்த்தீங்கன்னா காங்க தான் காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா எவிடன்ஸுமே நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ட்டு. சரிப்பா, உன்னோட அக்கௌண்ட்டை வந்து நீ செக் பண்ணி பாரு, உனக்கு நிறைய காசெல்லாம் நான் அமுச்சு விட்ருக்கேன், நீ வந்து சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு நிம்மதியாக உன்னோட லைஃப்பை வாழு அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, லாஸ்ட் வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், இல்லை நான் சொன்னதை மட்டும் பண்ணு, இவ்வளோ நாள் என் கூட இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி மாதிரி இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனியவே வந்துட்டு கிளின்னு ஆன்லைனில் குளிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே காங் பார்த்தீங்கன்னா தடுமாறி ஒரு மாதிரி வந்துட்டுருக்கானா அந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கு, எப்பட்றா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே அழிச்சிட்ட அப்படின்னு. இதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும், ஏன்னா நீ இங்கேருந்து சேஃபாக தப்பிச்சு போகலாம்ல அப்படின்ட்டு. ஏண்டா என்னை பற்றி நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா அப்படி இப்படின்னு. ஏய் சும்மா நடிக்காதடி, காசுக்காக தர நீ உள்ளே வந்த, எவ்வளோ காசு வேணுமோ அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடிட்டே இரு, ஏன்னா எல்லா விஷயங்களுமே வந்துட்டு முடிய போகுது அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா வரான், அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிற ரேக்கை பார்க்குறான். அதில் ஒரு புக் எடுக்கிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் வச்சுருக்கான். ஸோ அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது கரெக்டாக அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே நான் உருவாக்கி வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையுமே நீ அழிச்சிட்டில அப்படின்னு. நான் பொக்கிஷமாக நினச்ச எல்லா விஷயத்தையும் நீ அழிச்சிட்டில அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்குறான். நான் ஒன்றும் அழிக்கலை, அதை ஒன்னால் ஒழுங்காக பாதுகாக்க முடியல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா கன் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு. என்னடா உங்கள் அம்மா அவளையே ஷூட் பண்ணி இறந்து போய்கிட்டா, அதுக்கு காரணம் நீந்தான். இப்போது உன்னோட பொண்டாட்டியும் சூசைட் பண்ணி தான் இறந்து போக போகிற, அதுக்கு காரணமும் நீயா தான் இருக்க போகிற அப்படின்ட்டு. இல்லை நீயும் என்ன மாதிரி தாண்டா ஆக போகிற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற சத்தம் மட்டும் கேட்குது. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மதரும் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிட்டுருக்கானுங்க, பேக் நிறைய காசு எடுத்து வச்சுட்டு. இந்த சத்தம் கேட்டோன்னா அவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. போச்சு, அவன் சேர்மனை போட்டு தள்ளிட்டான் போல், சீக்கிரம்டா எல்லாத்தையும் அள்ளிங்கேருந்து ஓடலாம் அப்படின்ட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்கேருந்து ஓடிட்டுருக்காங்க. ஆனால் காங் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை ஷூட் பண்ணல, மேலே தான் ஷூட் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ சொல்லிகிட்டு இருக்கான், இப்போ எனக்கு உன் நிலமை புரியுதியா, ஒரு நாளும் நீ வந்துட்டு என்ன யோசிச்சிருப்ப அப்படின்னு. இந்த உலகத்தில் நீ ரொம்பவே தனிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக
இதைத்தான் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா, "போடா என் கண்ணு முன்னாடி நிக்காத, போய் தொலை" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்னெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி கோவத்தோட தான் வந்துட்டுருக்கான். இந்த சைடு இவன காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் லைசென்ஸை வாங்கி வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கான ஒரு கேஸ் இருக்கும் போல. அதை போயிட்டு பார்க்கணுமா. அதனால ரோசிக்கு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி சொல்றான், "இந்த மாதிரி மேரி தனியா இருக்கா. நீ வந்து அவ கூட கொஞ்சம் இரு" அப்படின்ட்டு. சரிடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்ல போல. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி படுத்திருக்கா. அதே சமயம் ரோசி பார்த்தீங்கன்னா காரில் தான் வந்துட்டுருக்கா. இங்கே வீட்டை வந்துட்டு யாரோ ஓப்பன் பண்ணி உள்ளே வர மாதிரி சத்தம் கேட்குது. சரி ரோசி தான் வந்திருக்கா போல அப்படின்ட்டு அவள் பேரை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா. பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ கோட் போட்டவங்கலாம் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. ஒரு வேளை காங்கு வந்தானா என்னன்றது தெரில. அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருது. ரோசி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரா. உள்ளே பார்த்தீங்கன்னா யாரையுமே காணோம். ஸோ அவளோட ரூமில் போயிட்டு பார்க்கும்போது ஃபோனு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆனால் இவளை மட்டும் காணுமே அப்படின்ட்டு இவனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவனுக்குமே புரியல. ஒரு வேளை காங் வந்து அவளை கடத்திருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறமா இவனுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிக்கிட்ட இருந்தே கால் வருது. ஸோ அட்டன் பண்ணுறான். "நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இப்போ நீ ரொம்பவே ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கியா? ஆனால் மேரி அவளை மட்டும் என்னால் இழக்கவே முடியாது. அவள் சாகிற வரைக்கும் அவள் என் கூட தான் இருக்கணும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற லாஸ்ட் மூமெண்ட்" அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ இவனுக்கா பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே தாண்டா அவளை கூட்டு போகிற அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ வந்துட்டுருக்கான். காங் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா மாதிரி தான் இருக்குது. அங்கே தான் காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறான். அங்கே தான் மேரியுமே நின்றுட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கா. அங்கே 2 ஆட்கள் நிற்கிறாங்க. அவங்கள போக சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். "எனக்கு தெரியும் நீ என்கிட்ட திரும்ப வருவ அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து இந்த உலகத்துலேருந்து போயிடலாம். நமக்கு இந்த உலகம் வேணாம் மேரி" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்படியே ஒரு கன்னை எடுக்கிறான். இந்த கன் வந்து நம்ம 2 பேரோட ஹார்ட்டையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உன்னை ஷூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளோட ஹார்ட்டுக்கு நேராக தான் கன்னை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு யூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தான் வந்துட்டுருக்கான். மேரி பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கையை வெறுத்துட்டு சொல்லிட்டு இருக்கா. "சரி ஓகே, நம்மளோட முடிவு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா இருக்கட்டும், நான் ரெடி தான்" அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி ரெடி ஆகிட்டு இருக்கா. காங் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கரை அழுத்த போகும்போது கரெக்டாக இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி வந்துடுது. ஸோ அந்த தலைவலியை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல போல் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். இதை இவ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறா. வெளியே பார்த்தீங்கன்னா யூன் ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அவனுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இதாண்டா சான்ஸ் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த சைடு வர இவன் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் ட்ரிக்கரை ஆன் பண்ணியிருந்திருப்பான். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஷூட் ஆயிடுது. வெளியே வந்த யூனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுறது. ஒரு வேளை இவன் வந்துட்டு மேரியை ஷூட் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு. ஸோ காங் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துட்டுருக்கான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பதட்டத்தோடு தான் நின்றுட்டுருக்கா. கரெக்டாக யூன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். நல்ல வேளை இவளுக்கு எதுவுமே அடிப்படலை அப்படின்ட்டு டக்குன்னு வந்துட்டு அப்படியே கவர் பண்ணிக்கிறான். அவள் எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் காங்குக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் தானே அடிபட்டிருக்கோம். ஸோ அவன் வந்துட்டு இனிமேல் செத்துருக்க மாட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று இவனை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து மேரி பார்த்துறாளா. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் இந்த சைடு வந்துடுறா. அவளோட முதுகுலையே காங் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறான். இவனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. மேரி மேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். காங் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். மேரி பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு தான் கீழே விழுந்துட்டு இருக்கா. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. மேரி மேரி அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்கான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டா. செத்து போயிட்டாளா இல்லையா அப்படின்றது தெரியல. இங்கே காங் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. காங் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் வந்துட்டு பையனாக பிறந்தேன் அப்படின்னா எப்படி வந்துட்டு லவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு உன்னை வந்து நான் திரும்பவும் லவ் பண்ணுவேன் மேரி, ஐ லவ் யூ. இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு அப்படின்னா அது நீ மட்டும்தான். எப்பவுமே நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா அவனை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுறான். இதுக்கப்புறமா மேரியை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. பயங்கர பிளட் லாஸாக வேறு இருக்குது. பரபரப்பாக ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுமே ஒரு டாக்டர் தானே. ஸோ அவன் வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு சர்ஜரி. ஸோ நானுமே கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு இவனுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துடுறான். ஸோ
ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உன்ன ஷூட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு தான் உயிரையே விட்டுட்டான். அவன் சாகணும்னு ஒரு முடிவை எடுத்துட்டான். நீ வந்துட்டு வாழணும்னு உன்னோட உயிரை வந்துட்டு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க. உயிரோட இரு. கண்டிப்பா நீ என்கிட்ட திரும்ப வரணும் அப்படின்ட்டு. இந்த ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இவ பொழைச்சாளா என்னன்றது தெரில. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இவனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தீங்கன்னா மேரி வந்து நிற்கிறா. இவ வந்துட்டு உயிர் பொழைச்சிட்டா போல. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமாவில் யார் கரெக்டு யார் தப்பு அப்படின்றத சொல்லவே முடியாது. ஒருத்தவங்களும் அவங்கவுங்க சிச்சுவேஷனால தான் இந்த மாதிரி மாறி இருந்திருப்பாங்க. காங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா சரியான சைக்கோ, ஒரு சாடிஸ்ட். அவனை பார்த்தே காங் வளர்ந்தனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு அப்படின்றதே கிடைக்கல. இவனுக்கு லவ்னா என்ன, லவ் எந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா காங்குக்கு தெரியல. ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்களை வீட்டுக்குள்ளேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள எங்கேயுமே போக விடாமல் தன் கூடயே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டான். மேரிக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி, தங்கத்தையே அள்ளி அள்ளி கொடுத்தாலுமே ஒரு கூட்டுக்குள்ளே எப்படி நம்மளால் அடைஞ்சிருக்க முடியும். அவளுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரீடம் வந்துட்டு இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்துட்டு அடிக்கடி வேறு வைலண்ட்டாக நடந்துப்பான் அவங்க அப்பா மாதிரியே. அதனாலேயே அவள் இங்கேருந்து போகணும் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கான். அப்போ தான் இவனை வந்துட்டு மீட் பண்ணும்போது அவனுமே பார்த்தீங்கன்னா மேரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். யூன் பார்த்தீங்கன்னா லவ்னா என்ன, அந்த லவ்வை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள் அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தில் தான் யூன் வந்துட்டு ஜெயிச்சிட்டான். காங் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாமல் தோற்று போய் செத்து போயிட்டான் நான் நினைக்கிறேன். இந்த ட்ராமாவை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.